யார் இந்த சுடுகாடு அம்மன் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் இரவு நேரத்தில் சுடுகாடு வழியாக செல்ல பயந்தனர். அங்கே அடிக்கடி தீப்பொறி போல ஒளி மின்னுவது, அசாதாரணமான சத்தங்கள் கேட்டது. மக்கள் மனதில் ஒரு கேள்வி: இப்படி பயமூட்டும் இடத்தை யார் காக்கப் போகிறார்கள்? அதே நேரம் கிராமத்தில் ஒரு மூதாட்டி சொன்னார், பயப்பட வேண்டாம், அந்த இடத்தில் நம்மை காக்கும் காய் இருக்கிறாள். அவள் சுடுகாடு அம்மன். சுடுகாடு என்பது இறந்தவர்களின் கடைசி பயணம் நடைபெறும் இடம். அங்கே பலவிதமான ஆவிகள் அலைவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அவற்றை தடுத்தும் அந்த ஆத்மாக்கள் அமைதியாக தங்கள் வழி செல்லவும் அவள் ஆசிர்வதிப்பாள். ஒரு நாள் இரவு நேரத்தில் கிராமத்தின் ஒரு பெண் தன் நோய்வாய்ப்பட்ட தாய்க்கு மருந்து வாங்கி வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். அவள் செல்ல வேண்டிய ஒரே வழி சுடுகாடு வழியே. பெண்ணின் மனதில் பயம் இருந்தது. ஆனால் அவள் மெதுவாக சொன்னாள், சுடுகாடு அம்மா, எனக்கு துணை நீங்கதான். அந்த காட்சி அடுத்த நொடி நடந்தது. ஒரு அதிசயம். கிராமத்து மக்கள் சொல்வது, அவள் நடக்கத் தொடங்கும் போது இருளில் ஒரு தீப்பந்தம் போன்ற ஒளி அவளை வழிநடத்தியது. ஒரே வழி முழுவதும் அந்த ஒளி பக்கம் பக்கம் நகர்ந்து அவளை பாதுகாத்தது. அவள் வீடு சென்றதும் அந்த ஒளி மெதுவாக மறைந்தது. அதிலிருந்து கிராமத்து மக்கள் சுடுகாடு அம்மன் நம்மை பார்க்கிற தெய்வம் என்று நம்பிக்கை கொண்டார்கள். சுடுகாடு அம்மன் மரணத்தின் பயத்தை அகற்றி உயிரோடு இருப்பவர்களுக்கு தைரியம் தருவாள். ஆவி உலகமும் மனித உலகமும் இடையே எல்லையை காக்கும் தெய்வம். அவளிடம் நேர்மையாக வேண்டினால் பயம் நீங்கும், பிரச்சனைகளில் வழி தெரியும், தீய சக்திகள் அணையும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அம்மனின் திருக்கோயில் சுடுகாடு அருகில் இருந்தாலும் அவளின் அருள் இருளில் இல்லை. அவள் நமக்கு தைரியம் தரும் தெய்வம். எந்த இடமாயினும் அன்பு, தைரியம், பாதுகாப்பு, இந்த மூன்றையும் உணர்த்துகிறாள் சுடுகாடு அம்மன்.